இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். மத்தேயு 19:26 கடவுளால் எல்லாமே முடியும், மனுஷனால ஒரு சிலது தான் முடியும். இன்னைக்கு நிறைய விஞ்ஞானம் உலகம் வந்துருச்சு இல்லையா? அப்போ சயின்ஸால எல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. கடவுளுடைய சித்தம் இருந்தால் மட்டும்தான் நடக்க முடியுங்க. அதாவது ஒரு சில காரியங்கள் வலிக்கு பெருக முடியும். உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 100 பேர் சாப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம எத்தனை கிலோ அரிசி போடணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அப்போது ஒரு 500 பேர் சாப்பிட்ணும், எவ்வளோ அரிசி போடணும், எவ்வளோ அதுக்குரிய காய்கறிகள் அல்லது இறைச்சி கறி வாங்குறது, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், பிளான் பண்ணி இது பண்ணுவோம். அப்போது இது ஒரு திட்டம் இருக்குது. இவ்வளோ பேர் சாப்பிட்றோன்னா இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணுவோம். 5000 பேருக்கு மேலே சாப்பிட்ணுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர்கிட்ட சாப்பிட்ணுன்னா எவ்வளவு தேவைப்படும் உணவு, அப்போ அதை கால்குலேஷன் பண்ணுவோம். இயேசு ஒரு வனாந்தரமான இடத்துல உட்கார்ந்து கற்பிக்கிறார். அந்த ஊர் வழியாக போகிறவங்கெல்லாம் இயேசுடைய அந்த போதனைகளை உபதேசங்களை கேட்க வந்து உட்கார்ந்தாங்க. திரளான ஜனங்க, ஆண்கள் மட்டுமே 5000 பேர், அப்போ பெண்கள் குழந்தைகள் என்று திரளான ஜனங்க இருந்தாங்க. அப்போது அங்கே இருந்த ஒரு சீடர்கள் வந்து, ஐயோ இவங்களை வெறுமையாக அனுப்புறதுக்கு ஆண்டவருக்கு மனசு வரலங்க. இவ்வளோ நேரம் உட்காந்து வார்த்தையை கேட்டாங்க, எப்படி நான் அவங்களை வந்து வெறுமையாக அனுப்புறது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், உணவு ரொம்ப முக்கியமானது. அப்போ உணவு கொடுக்கணும் போது சீடர்கள் வந்து சொல்கிறாங்க, இங்கே எங்கே போகிறது, இது பாலைவனமாச்சே, அப்படியே உணவுனா கூட 200 தெனாரியத்துக்கு நாம் வந்து உணவு பெற்றால் இவ்வளோ பேருக்கு பத்தாது என்றார். இது 200 தெனாரியம் என்பது அதாவது மிகப்பெரிய ஒரு படம். ஒரு நாளைக்கு தெனாரியம் வச்சு ஒரு நாளைக்கு கூடிய உணவை நம்ம சாப்பிடலாம். அப்போது எத்தனையோ மாத கணக்கான வருமானத்தை வச்சா கூட இவ்வளோ பேருக்கு பத்தாது, அதுதான் சீடருடைய கணக்கு. அப்போது அவ்வளோ திரளான ஜனங்க உட்காராங்க. அப்போ ஆண்டவருடைய பார்வை என்பது வேற, மனிதனுடைய பார்வை இதில் இவ்வளோ பணம் வச்சா கூட இது முடியாது, அது மனுஷனுடைய பார்வை. இயேசுவின் பார்வை வித்தியாசமானது. என்ன சொல்ல, நீங்களே போய் உணவை கொடுங்கள், போய் தேடுங்க, சர்ச் ஃபார் ஃபுட், சர்ச் ஃபுட் அப்படின்றாங்க. போய் தேடி கண்டுபிடிக்கிறாங்க, உணவு கிடைக்குது. அந்த 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர் அண்ணாந்து பார்த்து அவர் ஜெபிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் பந்தியில் உட்கார வச்சு பரிமாற, எடுக்க குறையலை, உணவு வந்து கொண்டே இருக்கிறது. மீதி 12 கூடைகள் நிரப்பி. மனிதன் சொல்லுகிறான், இது முடியாது, போதாது, பத்தாது. ஆனால் இயேசுவின் பார்வை வித்தியாசமானது. அப்போது அவரால் பலுகி பெருக செய்ய முடியும். நம்ம கூட பல நேரங்களிலே, ஐயோ கொஞ்சம் வருமானம் வச்சுருக்கிறோம், இந்த வருமானம் இதுக்கு இந்த மாதம் பத்தாது, என்ன பண்ணுறது, ஒருவேளை ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அல்லது கல்லூரியில் போகிறாங்க பிள்ளைங்க, எப்படி ஃபீஸ் பத்தலையே நம்ம பல நேரத்தில் யோசிப்போம் இல்லையா? ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அது ஆண்டவரே என்கிட்ட இவ்வளோதான் வருமானம் இருக்குது, இந்த மாதத்தை நான் நடத்தணும், எனக்கு நிறைய செலவுகள் இருக்கிற, என்ன பண்ண, ஆண்டவர் கடத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. மனுஷன் நினைப்பது வேற, இது முடியாது இந்த மாதத்தில் நினைப்போம், இந்த ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் அவர்கிட்ட ஒப்படைச்சிருந்தா அவர் அதை ஆசீர்வதிக்கிறார், அந்த வருமானத்தை ஆசீர்வதிக்கிறார். அதனுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் அழகாய் செய்து முடித்து மீதி பணத்தையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் மிச்சத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இவ்வளோ பெரிய ஆண்டவர். மனிதனால் முடியாதது கடவுளால் எல்லாம் கூடும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, மனிதரால் முடியாது, உம்மாலே முடியும் என்பதை நம்பி இந்த மாதத்தை உடைய கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்க, எங்களை தேவைகளை சந்தித்து ஆசீர்வதி. இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின்.